نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. وقال النبي صلى الله عليه وسلم إن لربكم في بقية دهركم نفحات فتعرضوا له أو كما قال صلى الله عليه وسلم. அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள் நிறைந்த இந்த ஷஅபானுடைய மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அமல்களுக்கு வாய்ப்பூட்டிய ஒரு மாதம். அதிகமாக அவர்களும் அமல்களிலே ஈடுபட்ட ஒரு மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். அதாவது ரமலானுடைய மாதத்திற்கு முன்னால் இந்த மாதத்திலேயே அமல்களுக்காக சுறுசுறுப்பாக நாம் தயாராகுவது இந்த மாதத்தினுடைய கடமைகளில் ஒன்று. எப்படி ஃபர்லான தொழுகைகளுக்கு முன் சுன்னத்துகள் இருக்கிறது, அந்த முன் சுன்னத்துகளுடைய நோக்கம் என்ன? ஒரு ஃபர்லான வணக்கத்தை துவங்குவதற்கு முன்னாலேயே அந்த வணக்கத்திற்கு நாம் ஒரு தயாராகுவது, முன்னேற்பாடுகளில் ஈடுபடுவது. அந்த அடிப்படையில் தான் ரமலானுடைய அந்த ஃபர்லான நோன்புக்கு முன்னால் சரியாக ரமலான் வரட்டும், அமல் செய்யலாம் என்று யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ரமலான் வருகிற போது நல்லறங்களுக்கான வாய்ப்பு கிடைக்காது. ரமலானுக்கு முன்னால் அமல்களிலே யார் தயாராகி விடுகிறார்களோ அவர்களுக்குத்தான் ரமலானிலே நல்லற வாய்ப்புகள் கிடைக்கும். இது ரமலானிலே அமல் செய்வதற்கு பயிற்சி மாதம். எப்படி உலகத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு போட்டி நடக்கிறது என்று சொன்னால் அந்த போட்டி வருவதற்கு முன்னாலேயே பயிற்சியில் ஈடுபடுவாங்க. எல்லா போட்டிகளுக்கும் உள்ள ஒரு பொதுவான நியதி. ஏனென்றால் அந்த பயிற்சியில் ஈடுபட்டால்தான் போட்டி என்று அவரால் சரியாக நிறைவேற்ற முடியும். அதேபோல்தான் ரமலான் என்பது அமல்களுக்கு நாம் போட்டி போட வேண்டிய மாதம். அந்த போட்டிக்கு முன்னால் பயிற்சி எடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஷஅபானுடைய மாதமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே அதிகமாக நோன்பு நோற்பார்கள். அதை சஹாபாக்களும் பார்த்துருக்குறாங்க. சில நேரங்களில் ஷஅபான் முழுவதுமே நோன்பு நோற்பாங்க, சில நேரங்களில் பெரும்பாலும் நோன்பு வச்சுருவாங்க, ஒரு சில நாட்கள் விட்டுருவாங்க. தோழர்களிடத்திலும் ஷஅபானுடைய கடைசியில் நோன்பு வைக்க சொல்லுவாங்க. ஷஅபானுடைய கடைசி நாட்களில் நோன்பு வச்சிங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஹல் சும்த சரர ஷஅபான், ஷஅபானுடைய கடைசி நாட்களில் நோன்பு வைத்தீர்களா என்று தோழர்கள்ட்ட கேட்பாங்க. காரணம் என்ன? எதனால் ஷஅபானுடைய மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமும் நோன்பு வைத்து தோழர்களையும் நோன்பு வைக்க சொல்லி ஆர்வமூட்டியதற்கான காரணம் என்ன? அவர்களே சொன்னார்கள், இந்த மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது. அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுவது. உலகத்திலே வாழும் காலத்திலே நாம் செய்கிற அமல்கள் அல்லாஹ்விடம் பலவிதமாக சமர்ப்பிக்கப்படுது. நம்ம காலையில் செய்த அமல் இரவுக்குள் அல்லாஹ்ட்ட போய் சேர்ந்துடும். இரவுல செய்யக்கூடிய அமல்கள் பகலுக்குள் அல்லாஹ்விடத்தில் போய் சேர்ந்துடும். எந்த விதமான காலதாமதம்லாம் இல்லை. எல்லா அமல்களும் உடனுக்குடன் அன்றாடம் அல்லாஹ்ட்ட பதிவு செய்யப்படுது. அசருடைய தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை, இந்த 2 நேரத்திலுமே வானவர்கள் ஆஜராகிறாங்க. இரவு நேர வானவர்கள் அசருக்கு வருவாங்க, பகல் நேர வானவர்கள் ஃபஜ்ருக்கு வருவாங்க. அவங்களுக்குள்ள பணியை மாற்றம் செய்து கொள்வாங்க. இவர்களெல்லாம் அன்றைக்கு அடியான் செய்த அமல்களை கொண்டு போய் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கிறாங்க. வாரத்தில் 2 நாள் அமல்கள் உயர்த்தப்படுது. திங்கள் என்றும் வியாழன் என்றும் அமல்கள் உயர்த்தப்படுது.
இந்த அமல்கள் உயர்த்தப்படுவதில் கடைசியாக வருஷத்தில் நாம் செஞ்ச எல்லா அமலும் ஷாபான் மாதம் உயர்த்தப்படுது. இந்த அமல்கள் உயர்த்தப்படுவது குறித்து நாம் என்றாவது சிந்தித்து பார்த்தோமா? இந்த ஷாபான் மாதத்தில் இப்போ நாம் இருக்கிறோம். நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்ற ஒரு மாதம். அல்லாஹ்ட்ட உங்கள் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிற நேரத்தில் உங்களுடைய நல்லறங்கள் ஒரு பக்கம் அல்லாஹ் பார்க்கிறான்னு சொன்னால், நீங்கள் செஞ்ச தீயதையும் அல்லாஹ் பார்க்கிறான், நீங்கள் செஞ்ச தவறுகளையும் அல்லாஹ் பார்க்குறான், உங்களுடைய பொய்கள், உங்களுடைய புறம், நீங்கள் செய்த அநீதிகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் புரட்டி பார்த்துட்டு இருக்கிறான். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் உங்களுடைய அமல்களுடைய வினைப்பட்டியல் விரிக்கப்பட்டு நீங்கள் செஞ்ச பாவத்தை எல்லாம் அவன் பார்த்துட்டு இருக்கிற நேரம், பூமியில் நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? செல்ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க, சினிமா பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பள்ளிவாசலுக்கு வந்தாலும் முசீபத்து. பள்ளிவாசலுக்கு வந்தால் எவ்வளோ தடவை சொல்லியாச்சு. கொஞ்சம் கோபமாக சொன்னால் ரொம்ப கோபமாக சொல்கிறாருங்கிறாங்க. அதனால் இப்போ சொல்லி தொலைக்கிறதே இல்லை, விட்டாச்சு. அவன் பாவத்தை அவன் சுமக்கட்டும்னு சொல்லி. தொழுகையில் ஃபோன் வந்தால் அணைச்சி தொலைங்கன்னு சொல்லியாச்சு, மசாயிலும் சொல்லியாச்சு, பல தடவை சொல்லிட்டேன். தொழுகை நடந்துட்டு இருக்கும்போது ஃபோன் வந்தால் தயவு செஞ்சு அந்த முசீபத்தை ஆஃப் பண்ணுங்க. பல பேர் ஆஃப் பண்ண முடியாது. நான் அப்படி தான் நிற்பேன், அடிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் கேடு கட்டோ போங்க, என்ன தான் சொல்கிறது. அதனால் இப்போ பயானில் கடுமையாக நான் சொல்கிறதே நிறுத்திட்டேன். யாரோ என்னமோ உங்கள் பாவங்களுக்கு நீங்கள் அல்லாட்ட பதில் சொல்லிங்கன்னு விட்டாச்சு. இப்போ கூட பயான் ஆரம்பிக்கும் போது கூட ஃபோன் அடிச்சு. பள்ளியாசலுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோம் நாம? இல்லை, யோசிச்சு பாருங்க. அமல்கள் உயர்த்தப்படுவது குறித்து பெருமானார் சொன்ன ஒரு தகவலை நான் சொல்கிறேன். இப்போ உங்கள் அமல்கள் அல்லாட்ட அப்படியே காட்டப்படுது. நீங்கள் செஞ்ச அநியாயங்களை அல்லாஹ் பார்த்துட்ருக்கிறான். அந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக இங்கே என்ன செய்கிறீங்க? ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. பார்க்கக்கூடாததை, கேட்கக்கூடாததை கேட்டுட்ருக்கீங்க. அல்லாஹ்வுக்கு எவ்வளோ கோபம் வரும் யோசிச்சு பாருங்க. பெருமானார் சொன்னாங்க, இந்த மாதத்தில் நான் நோன்பு வைக்கிற காரணமே அமல்கள் அல்லாஹ்விடத்தில் போகிறதுனால நான் நோம்பாளியாக இருக்கிற விரும்புகிறேன்னு சொன்னாங்க. அதுக்கு உலமாக்கள் விளக்கம் சொன்னாங்க. அல்லாஹ் நம்முடைய அமல்களுடைய பட்டியலை பார்க்கும்போது, நம்ம செஞ்ச தவறுகளை பார்க்கும்போது, அந்த நேரத்தில் உலகத்தில் நீங்கள் தொழுதுட்ருக்கிறீங்க, நீங்கள் நோன்பு வச்சுருக்கீங்க, குர்ஆன் ஓதிட்டுருக்கீங்க, அங்கே உங்களுடைய பாவத்தை ஒரு பக்கம் அல்லாஹ் பார்க்குறான், பூமியில் நீங்கள் தொழுதுட்டுருங்கன்னு அப்போ அல்லாஹ் சொல்லுவான், சரி. அவனுடைய பாவத்தை பார்க்குற நேரத்தில் நீங்கள் தொழுதுட்டு இருந்தால் அல்லாஹ் சொல்லுவான், மன்னிச்சிருங்க. அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை பார்க்குற நேரத்தில் நீங்கள் குர்ஆன் ஓதிட்டு இருந்தீங்க, அல்லாஹ் சொல்கிறான், விட்டுருங்க, மன்னிச்சிருங்க. உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் பார்க்குற நேரத்தில் நீங்கள் நோன்பு வச்சுருந்தீங்க, அல்லாஹ் சொல்கிறான், மன்னிச்சிருங்க. இன்னல் ஹசனா யுத்ஹிபுன ஸய்யிஆத், நன்மைகள் தீமைகளை அழித்து விடும் என்பதற்கு இதுதான் பொருள். இப்போ அமல்கள் உயர்த்தப்படுறதுனால நான் நோம்பாளியாக இருந்தா என் பாவங்களை அல்லாஹ் பார்க்கும்போது மன்னிச்சிருவான் இல்லையான்னு சொன்னாங்க. பெருமானாருடைய பாவங்கள் என்று எதுவும் இல்லை, அவங்க எல்லாம் மன்னிக்கப்பட்டவங்க. நமக்கு கற்றுத்தருகிறார்கள், இந்த மாதத்தில் ஜாக்கிரதையாயிருங்க. அதனால தான் இந்த மாதத்தை பற்றி சொன்னாங்க. யஃபுலு அன்ஹுன்னாஸ், பெரும்பாலான மக்கள் கண்டுக்கிறதில்லை, அலட்சியப்படுத்துகிறாங்க. இந்த மாதத்தை அலட்சியப்படுத்துகிறாங்க. இந்த மாதமே வழிபாட்டுக்குரிய மாதம், மொத்த மாதமும் இபாதத்துக்குரிய மாதம். ஆனால் இந்த மாதத்தில் நம்ம கவனம் இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ரமதானுக்குரிய தயாரிப்பில் எவ்வளோ வேகமாக இருப்பாங்கன்னா, ஷாபான்லேயே கடைய முடிடுவாங்களாம், ஷாபான்லேயே தயாராகிடுவாங்க. இப்போ நம்முடைய நிலைமை என்ன? ரமதான் வியாபாரிகள், ஆகிரத்துக்குரிய வியாபாரிகள் அல்ல, துனியாவுடைய வியாபாரிகள். ரமதான் வியாபாரத்திற்கு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணலாம், கடையில் என்னென்ன வாங்கி வைக்கலாம், அந்த துனியா வியாபாரிகள். ரமதான் வியாபாரிகளாக நாம் ஆகி போயிட்டோம். ரமதானில் கூட நம்முடைய அமல்கள் பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு நோன்பை தவிர வேறு எந்த வணக்கமும் இல்லை. பல பேர் நோன்பும் வைக்கிறதும் இல்லை, அப்படியும் பலர் இருக்கிறாங்க. சக்தி இருக்குது, நோன்பு வைக்க முடியும், பழக்கப்படாததுனால காலங்காலமாக நோன்பு வைக்காத பாவிகளும் இருக்கிறாங்க. அருமையானவர்களே, இந்த மாதம் அவ்வளவு அமல்களுக்குரிய மாதம் இது. ரமதானுக்கு தயாராகுவாங்க. ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி குனியத்து தாலிபீன்கிற கிதாபில் முன்னோர்கள் எப்படியெல்லாம் ரமதானுக்கு தயாராவாங்கன்னு சொல்லும்போது பல விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த ஷாபான் மாதத்திலேயே அன்றைய மக்கள் தங்களுடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் முடிச்சிருவாங்களாம். கடன் இருந்தால் யாருக்குப்பா கடன், இந்த அப்படி. ரமதான் வரும்போது அடியார்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஹக்கும் எந்த கடமையும் என் மீது இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் முடிச்சிருவாங்களாம். இன்னும் சில பெரியவங்களெல்லாம் ஷாபானில் ஜக்காத்து கொடுத்து முடிச்சிருவாங்க. ரமதானில் எதுவுமே இருக்கக்கூடாது, அடியார்கள் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. முழுக்க அல்லாஹ்வின் பக்கம் கவனம் செலுத்துறது.
அல்லாஹ்வை நோக்கி திரும்புறது, அல்லாஹ்விடம் கெஞ்சுறது, இது ஒன்று தான் ரமதானுடைய அமல் என்பதற்காக ஷாபானிலேயே எல்லாவற்றையும் முடித்து திரும்பிடுவாங்கன்னு வருது. உலமாக்கள் சொன்னாங்க, ஷாபான்ல அலட்சியமா இருக்கிறவன் ரமதான்ல பெரிய அளவுல நல்லறங்கள் செய்ய வாய்ப்பளிக்கப்படவே மாட்டான். ஷாபான்ல அலட்சியமா இருப்பவர்களுக்கு ரமதான்ல பெரிய வாய்ப்பு கிடைக்காது. அவருக்கு தான் உண்மை. ரமதானுடைய எல்லா அருளும் கிடைக்க வேண்டுமானால் இப்ப நீங்க தயாராகணும், ஷாபான்ல தயாராகணும். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை, அதுதான் சஹாபாக்களுடைய வழிமுறை, அதுதான் முன்னோர்கள் நல்லோர்களுடைய வழிமுறை. அதனால இந்த கேளிக்கைகள், இந்த வாழ்க்கை, இதுல மூழ்கி கடைசியா புறப்பாக்குற வரைக்கும் ரமதான் ஆரம்பிக்கட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லி தயவு செய்து காலத்தை தள்ளாதீங்க. எத்தனை பேருக்கு ரமதான் கிடைக்கும்னு கூட சொல்ல முடியாது. யாருக்கு வாழ்வு எழுதப்பட்டிருக்குது, யாருக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு தெரியாது. ஒரு கருத்துப்படி மனிதருடைய வாழ்வாதாரங்கள், மனிதர்களுடைய மரணம், பிறப்பு, இறப்பு எல்லாமே இந்த மாதத்தில் தீர்மானிக்கப்படுவதாக ஒரு கருத்து இருக்கிறது. அதனால் அருமையானவர்களே, நம்முடைய முன்னோர்கள் அதனால தான் இந்த மாதத்தை அவ்வளவு புனிதமான ஒரு மாதமாக அவர்கள் எடுத்துக்கொண்டதாக நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் இந்த மாதத்திலே அமல்களுக்கு நாம் தயாராகுவதில் நிறைய அமல்கள், நிறைய நோன்பு வைப்பது பெருமானாருடைய ஒரு சுன்னத்துன்னு சொன்னோம். நிறைய நோன்பு, மாதம் நோன்பு வைக்கக்கூடிய பழக்கமுடையவர்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. நாளை 13, ஞாயிறு 14, திங்கள் 15, இந்த 13, 14, 15 ஹதீஸுகளில் ரொம்ப சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களுடைய நோன்புகள் வைங்க. பெரும்பகுதி ஷாபானுடைய மாதம் நோன்பாக இருப்பதற்கு அதிக முயற்சி செய்யுங்க. அதே போல தான் இந்த மாதத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களில் ஒன்று அதிகமாக துவா செய்கிறது, அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுறது. துவா போன்ற ஒரு உன்னதமான வணக்கம் எதுவுமே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அத்துஆ ஹுவல் இபாதா, துஆ தான் வணக்கம் என்று சொன்னாங்க. துஆ தான் வணக்கம் என்று சொன்னாங்க. ஷாபான் துஆ ஒப்புக்கொள்ளப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு பருவம், முக்கியமான ஒரு காலம். நல்லருள் அருள் நிறைந்த காலங்களை பயன்படுத்தணும். ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன லிரப்பிக்கும் ஃபீ பகியத்தி தஹரிக்கும் நஃபஹாத்தின் ஃபதஅர்ரது லஹு. அல்லாஹ் தஆலா உங்களுடைய காலங்களில் சில காலங்களை அருளுக்குரிய காலங்களாக ஆக்கியிருக்கிறான். அந்த அருளுக்குரிய காலங்களில் நல்லறங்கள் செய்து உங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சொன்னாங்க. அதனால அந்த நல்லறங்களுக்கான ஒரு காலம்தான் இந்த ஷாபானுடைய மாதம். இன்னும் சொல்வதென்றால் ரஜபுல தயாராகுவாங்க முன்னவர்கள் எல்லாம். அப்போ இந்த காலம் எஞ்சி இருக்கிற இந்த நாட்களில் எப்படி அமல் செய்ய போகிறோமோ அதுதான் ரமதானில் நமக்கு வாய்ப்புகளை நிறைய அள்ளித்தரும். அதில் ஒன்று இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டியவைகள் தான் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறது. சஹாபாக்கள் துவாவை எப்படி விளங்குனாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு வணக்கம். துவா என்பது ஒரு வணக்கம். இதையே நம்ம அழுத்தமாக சொல்கிறோன்னு சொன்னால் நம்மில் பலருக்கும் துவா என்ற உடனேயே என்ன சிந்தனை வருது? துவா கேட்டால் கிடைக்கணும், துவா கேட்டால் நடக்கணும். இதை தான் நாம் விளங்கி வச்சிருக்கிறோம். துவான்னு சொன்னால் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், துவா கேட்டால் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் துவா செய்வது அதுதான் துவான்னு நினச்சா நீங்கள் ஏமாளிகள். துவாவை அப்படி நினைக்காதீங்க. முதல்ல அது ஒரு வணக்கம். இப்போ நாம் தொழுகிறோம், நம்ம தொழுகையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுதா இல்லையான்னு தெரியுதா? இல்லை. அது எந்த நிலையில் இருக்குது அதை பற்றி நம்ம அதை பற்றி கவலைப்படுறோமா? இல்லை. நம்ம தொழுதுகிட்டே இருக்கிறோம். அதே போல தான் துவா என்பது செய்வது நம் கடமை, அது ஏற்கப்படுவது குறித்து யோசிக்கக்கூடாது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, என்னுடைய துவா நிராகரிக்கப்படுவதை பற்றி நான் கவலைப்படவில்லை, துவாவே செய்ய முடியாமல் போய்விடுமோ என்பதை பற்றி கவலைப்படுகிறேன். என்னுடைய துவா நிராகரிக்கப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படுமா அதை பற்றி நான் கவலைப்படலை, அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிற வாய்ப்பே பறிபோய் விடுமோ என்பதை பற்றி தான் நான் கவலைப்படுறேன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, துவா செய்கிற வாய்ப்பு கிடைப்பது இருக்கிறது, அதுவே பெரிய பாக்கியம்தான். எனவே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கையேந்தி யா ரப்புன்னு சொல்வது, அல்லாஹும்மன் சொல்வது, இந்த ஒரு வார்த்தையில் அல்லாஹ் அவ்வளோ சந்தோஷப்படுறான். கேட்டது கிடைப்பதெல்லாம் வேறு விஷயம். நீங்கள் அல்லாஹ்ன்னு சொல்லிட்டா போதும், ரப்புன்னு சொல்லிட்டா போதும், அல்லாஹ் அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ்வை மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய இதை விட வேறு என்ன பெரிய பாக்கியம் இருக்க முடியும்? எனவே துவா செய்யணும், நம்பிக்கையோடு துவா செய்யணும். துவாக்கள் கபூல் ஆகிறதுக்கும் எத்தனையோ விஷயங்கள் உலமாக்கள் சொன்னாங்க. அல்லாஹ்விடத்தில் பிடிவாதமாக கேட்கணும், கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஒரு பெரியவங்க சொன்னாங்க, நான் என்னுடைய ஹாஜத்தை, என்னுடைய தேவையை 20 வருஷமாக நான் கேட்குறேன்,
இன்னும் அது எனக்கு நிறைவேறலை, ஆனால் நான் நிராசை அடையவே மாட்டேன், நிராசை அடைய மாட்டேன். நான் இன்னும் கேட்பேன், கேட்டுக்கொண்டே இருப்பேன், எவ்வளோ காலம் ஆனாலும் சரி. இதான் துஆவில் அடிப்படை. அல்லாஹ்விடத்தில் உறுதியாக கேட்கறது. ரெண்டாவது என்ன, அல்லாஹ்வுடைய திருநாமங்களை அதிகமாக சொல்லி நாம் கேட்கணும். அல்லாஹ்வுடைய திருநாமங்களை எவ்வளவு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு துஆ கபூல் ஆகும். அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் இஸ்முல் ஆதம் மகத்தான ஒரு திருநாமம் இருக்குது. அதை கொண்டு கேட்டால் துஆ கபூல் ஆகும் என்று சொல்லப்பட்டது. இந்த அல்லாஹ்வுடைய அந்த திருநாமம் என்ன, அப்படி ஏதாவது இருக்குதா இஸ்முல் ஆதம் என்று சொல்லி சில ஞானிகள் சொன்னாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுடைய எல்லா திருநாமமும் இஸ்முல் ஆதம் தான், எல்லா திருநாமமுமே. பாயசீதுல் பிஸ்தாமிங்கிற ஒரு பெரியவங்க, அவங்கள்ட்ட சில பேர் கேட்டாங்க, இந்த இஸ்முல் ஆதம்னு சொல்கிறாங்களே அல்லாஹ்வுடைய மகத்துவம் நிறைந்த திருநாமம், அதை சொல்லித்தாங்களே, அதை கொண்டு கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்குவானாமேன்னு சொல்லி அந்த இஸ்முல் ஆதம் எதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க மக்கள்கிட்ட கேட்டாங்களாம். அப்படியானால் இஸ்முல் ஆதம்னா மகத்துவம் நிறைந்த பெரிய பெயர்னு அர்த்தம். அவங்க கேட்டாங்களாம், அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் இஸ்முல் அஸ்கர் சிறிய திருநாமம் என்று ஏதாவது இருக்குதான்னு சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய திருநாமத்தில் சின்னதுன்னு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நான் பெரியது எதுன்னு சொல்கிறேன்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன அர்த்தம், அல்லாஹ்வுடைய திருநாமம் எல்லாமே பெரியது தான், அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் அத்தனையுமே சிறந்தது தான். அதனால் அது எதெல்லாம் தேடிட்டு இருக்காதீங்க, அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் எல்லாமே உயர்ந்தது, எல்லாவற்றை கொண்டும் கேளுங்கள்னு சொன்னாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய அந்த உயர்ந்த திருநாமம் சில நேரங்களில் நம்மளை போன்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது நல்லது. தெரிஞ்சால் நாம் அதை அழிவுக்கு தான் பயன்படுத்துவோம், அடுத்தவங்களுடைய சாபத்துக்கு தான் அதை நாம் பயன்படுத்துவோம். நம்முடைய குணம் அப்படி, அதை எல்லாத்தையும் அதை கொண்டே அழிச்சிருவோம். ஒரு பெரியவங்களிடத்தில் அவருடைய முரீது கேட்டாராம், உங்களுக்கு அல்லாஹ் இஸ்முல் ஆதமை கொடுத்துருக்குறானே எனக்கும் சொல்லித்தாங்கன்னு சொல்லி. அவங்க கேட்டாங்களா, உனக்கு அதற்கான தகுதி வந்துருச்சாப்பான்னு சொல்லி. வந்துருச்சு. சரி, அப்படின்னா உனக்கு ஒரு போட்டி வைக்கிற ஒரு பயிற்சி, ஒரு இம்திஹான் சோதனை வைக்கிறேன், அதில் ஜெயிச்சா உனக்கு இஸ்முல் ஆதமை சொல்லி கொடுக்குறேன், ஊருக்கு வெளியில் போய் நெல் என்ன பார்க்குறியோ அதை அந்த சொல்லுன்னாரு. இவரும் போனார். அங்கே ஒரு காட்சியை பார்த்தாரு. வயதான ஒரு பெரியவங்க வந்துகிட்டு இருந்தாங்க, விறகு சுமந்து கொண்டு. அந்த வழியாக போன இராணுவ வீரன் அந்த வயதான பெரியவரை அடித்து வீழ்த்திட்டு போயிட்டான். இவர் அதை பார்த்துட்டு சொன்னார் ஷேக்கிடத்தில், இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்தேன்னு சொல்லி. இப்போ அந்த ஷேக்கு கேட்டாங்க, உனக்கு இஸ்முல் ஆதம் தெரிஞ்சிருந்தா என்ன செஞ்சிருப்பேன்னு கேட்டார். அவன் சொன்னால், அந்த இராணுவ வீரனை மூத்தாக்குமார அல்லாட்ட கேட்டிருப்பேன்னு சொல்லி. அப்போ அந்த ஷேக்கு சொன்னாங்க, எனக்கு இஸ்முல் ஆதமை சொல்லி கொடுத்ததே அந்த அடித்து வீழ்த்தப்பட்ட பெரிய மனுஷன் தான், அவர் தான் எனக்கே சொல்லி கொடுத்தார், அவரே அந்த துவாவை அவனுக்கு எதிராக பயன்படுத்தலை. அப்போ இஸ்முல் ஆதம் யாருக்கு அல்லாஹ் கொடுக்குறான், அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு எதிராக பயன்படுத்தாதவர்களுக்கு தான் கொடுக்குறான். உனக்கெல்லாம் கொடுத்தா என்ன ஆகும், எல்லாத்தையுமே நீ மொத்தாக்கி விடுவேன்னு சொன்னார். அதனால் இஸ்முல் ஆதம் என்பது அல்லாஹ்வுடைய எல்லா திருநாமத்தையும் பயபக்தியோடு சொல்லுவது தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவான நபிமார்கள் அவங்க கேட்குற துவாக்கள் எப்படியும் கபூல் ஆகிடும். சிலது உடனே, சிலது தாமதமாக, எப்படியும் கபூல் ஆகும். அவங்க யாருக்காவது நல்லதை கேட்டாலும் கபூல் ஆகும், யாருக்கு பாதகமாக கேட்டாலும் கபூல் ஆகும், அது நிச்சயம். காஃபிர்களும் நம்பினாங்க. பெருமானார் அபூஜஹலுடைய மகனுக்கு எதிராக துவா செஞ்சாங்க, அபூலஹபுடைய மகனுக்கு எதிராக துவா செஞ்சாங்க, உன்னுடைய விலங்குகளில் ஒன்றை அவன் மீது சாட்டுன்னு சொல்லி. அபூலஹபே நம்பினான், முகமது ரிதுவா கபூல் ஆகிடும், என் மகனுக்கு அழிவுதான் சொல்லி அவனே நம்பினான். அதே மாதிரி தான் ஒரு சிங்கம் ஒரு கூட்டத்தில் அவனை என்ன செஞ்சது, பிடித்து தின்றதாக பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் தம்முடைய தோழர்களுக்கு எதிராக கூட துவா செஞ்சிருவாங்க. தோழர்களுக்கு எதிராக பெருமானார் திட்டுனா என்ன ஆகும் அப்படின்னு நடந்துருக்குது. அப்படி திட்டிடுவாங்க. அப்போ சஹாபாக்கள் பயந்து போயிடுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னு சொல்லி. உம்மு சுலைம் அவர்களுடைய ஒரு அடிமை பெண், எத்தீமான ஒரு பெண், உம்மு சுலைம் வீட்டில் வளர்ந்தாங்க. அந்த பெண் பெருமானார் உம்மு சுலைம் வீட்டுக்கு அடிக்கடி போவாங்க, அந்த வீட்டில் உள்ள எல்லார்ட்டையும் பழகுவாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சுலைம் வீட்டில் வளர்ந்து வந்த அந்த அனாதை பெண்ணை பார்த்தாங்க. கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் சிறுமியாக இருந்தாங்க, இப்போ அந்த புள்ள கொஞ்சம் வளர்ந்துருச்சு. அந்த பிள்ளையை பார்த்து கேட்டாங்க, நீ பெரியவள் ஆயிட்டியா, இனிமேல் நீ வளரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். நீ பெரியவள் ஆயிட்டி, இனிமேல் நீ வளரவே மாட்டேன்னு சொல்லி அந்த பிள்ளை அழுது கொண்டே போய் சொல்லிச்சு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாட்ட போய், இதோ பெருமானார் என்னை பார்த்தாங்க, இனிமேல் நீ வளரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அப்படியானா நான் வளரவே மாட்டேனே, என்ன அல்லாஹ்வுடைய தூதரில் சொல்லிட்டாங்க. உடனே உம்மு சுலைம் வந்தாங்க, பெருமானார்கிட்ட யார சொல்லலாம், நீங்கள் என் வீட்டு அடிமை பெண்ணை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களாமே, வளரவே மாட்டேன்னு சொல்லி. அப்போ சிரித்து கொண்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்மு சுலைம் உனக்கு தெரியாதா,
நான் அல்லாஹ்விடத்தில் ஒரு ஒப்பந்தமே போட்டிருக்கிறேன், என் சகோதரர்களில் முஸ்லிம்களில் யாருக்கு எதிராக நான் தெரியாமல் அப்படி பத்வா செஞ்சுட்டா கூட, யாருக்கு பாதகமாக நான் துவா செஞ்சுட்டா கூட அதெல்லாம் அவங்களுக்கு பாவ பரிகாரம், அதெல்லாம் அவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நெருக்கம், அதெல்லாம் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் அவங்களுக்கு அந்தஸ்துன்னு நான் துவா செஞ்சுட்டேன். நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழர்களில் யாரை திட்டினாலும் அது வெளிப்படையில் பார்த்தா திட்டின மாதிரி தெரியும், வெளிப்படையில் சபிச்ச மாதிரி தெரியும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என் தோழர்களில் யாரை நான் திட்டினாலும் யாரை நான் சபித்தாலும் அதை அவருக்கு தஹூராக, பாவ பரிகாரமாக, தூய்மையாக, உன்னுடைய நெருக்கமாக மறுமையில் அந்தஸ்தாக ஆக்கின்னு துவா செஞ்சுட்டேன், அதனால் அந்த பெண் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுன்னு சொன்னான். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த துவாக்களுக்கு தோழர்கள் பயப்படுவாங்க. ஒரு முறை அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் விருந்தாளியாக தங்கியிருந்தாங்க. விருந்தாளியானா அவங்கெல்லாம் திண்ணை தோழர்களில் உள்ளவங்க. திண்ணை தோழர்களுக்கென்று சாப்பாடு எதுவுமே இருக்காது, பசி பட்டினி தான். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய 2 தோழர்களோடு மஸ்ஜித் நபவியுடைய திண்ணை தோழர்களில் தங்கியிருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் பொறுப்பு, இவங்களுக்கு இன்னார் இவங்களுக்கு இன்னார்னு பிரித்து விட்ருப்பாங்க. அது மஸ்ஜித் நபவியில் நடந்த மதரசா. அபூ தர்தா சொல்கிறாரு, நானும் என்னுடைய 2 தோழர்களும் எங்களை யாருமே விருந்துக்கு அழைக்காத நாங்கள் கைவிடப்பட்ட நபர்களாக இருந்தோம். ஒரு நாள் எட்டி பார்க்குறோம், யாராவது வீட்டுக்கு கூட்டு போய் ஏதாவது தரமாட்டாங்களா, சரியான பசி, யாருமே அழைச்சிட்டு போகல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, எங்கள் 3 பேரையும் பார்த்தாங்க, என்ன விஷயம்னு கேட்டாங்க. யாரும் எங்களை அழைச்சிட்டு போகல. சரி வாங்க வீட்டுக்கு கூட்டு போய் ஒரு 3 வெள்ளாடுகள், அந்த வெள்ளாட்டினுடைய பாலை கறந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க. சொன்னாங்க, இனிமே என்னோடு சேர்த்து 4 பேர், நம்ம 4 பேரும் இந்த வெள்ளாட்டினுடைய பாலை கறந்து இரவில் குடிக்கணும். நீங்கள் எனக்கு முன்னால் குடிச்சிருங்க, நான் இரவில் தொழ வேண்டியதையெல்லாம் தொழுதுட்டு கடைசியாக நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 3 பேர்கிட்டையும் சொல்லி வச்சுட்டாங்க. இப்படியாக கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் 4 பேருக்குமான பால் கறந்து அந்த 3 பேரும் வழமை போல் குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு பள்ளியில் படுக்கிறாங்க. படுக்கும்போது அபூ தர்தா மனசில் ஷைத்தான் ஒரு எண்ணத்தை போடுறான், பெருமானாருக்கு என்ன, எங்கே போனாலும் அவங்களுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும், அன்சாரிகள் வீட்டுக்கு போனால் எல்லாம் கொடுப்பாங்க, அவங்களுக்குரிய பாலை நீயே எடுத்து குடிச்சிருப்பா, அவங்களுக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு மனசில் எடுத்து போடுறான். உடனே அவரும் போய் என்ன செஞ்சார், அந்த பாலை எடுத்து குடிச்சிட்றாரு. குடித்த பிறகு அவருக்கு குற்ற உணர்ச்சி, ஆஹா இப்படி குடிச்சிட்டோமே, பெருமானார் திறந்து பார்த்து பால் இல்லைன்னு சொன்னால் என்னை சபிச்சிட்டா நான் நாசமாக போயிடுவேனே, என்னை அழிச்சிட்டா நான் நாசமாக போயிடுவேனே, பெருமானாருடைய துவா உடனே கபூல் ஆகிடுமேங்கிற கவலையில் இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் வர்றாங்க, வளமை போல் தொழுகிறாங்க. தொழுதுட்டு போய் திறந்து பார்த்தா பால் இல்லை. அப்போ என்ன துவா செய்கிறாங்க, இவர் பயந்துக்கிட்டு இருக்கிறாரு, கையை தூக்கி துவா செய்கிறாங்க. துவா செய்ய போகிறாங்க. சரி நம்ம நாசமாக போயிட்டோம், யார் பாலை குடித்தானோ அவனுக்கு எதிராக நபி துவா செய்ய போகிறாங்க போல் தெரியுது அப்படின்னு நினச்சேன். நபி கையை தூக்கி என்ன துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம அத்இமன் அத்அமனி வ அஸ்கிமன் சகானி, யாரெல்லாம் எனக்கு உணவளித்தவருக்கு நீயும் உணவளி, எனக்கு பானத்தை கொடுத்தவருக்கு நீயும் கொடுன்னு துவா செஞ்சாங்க. அதுக்கு மேலே இவரால் பொறுமையாக இருக்க முடியல. இதனால் இப்படி துவா செய்கிறாங்க. ஓடோடி போய் நடந்ததை சொல்கிறார். சொல்ல வந்தது பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன துவா கேட்டாலும் கபூல் ஆகும், நல்லதை கேட்டாலும் சரி கெட்டதை கேட்டாலும் சரி. காரணம் என்ன, அல்லாஹ்வுடைய திருநாமங்களை அதனுடைய மகத்துவம் புரிந்து நபிமார்கள் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றிலிருந்து லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக சொன்னாங்க. நாமளும் சொல்கிறோம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை எப்படி விளங்கி சொன்னாங்களோ அது மாதிரி நாம் சொல்கிறோமா? இல்லை. நம்ம துவாக்கள் அதனால தான் லேட் ஆகுது கபூல் ஆகிறதுக்கு. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாரிடம் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு அல்லாஹ்வுடைய மகத்துவம் நிறைந்த திருநாமத்தை சொல்லி கொடுங்க. பெருமானார் சொன்னாங்க, இல்லை ஆயிஷா உனக்கு அது பொருத்தம் அல்லங்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மறுபடியும் பெருமானாருக்கு அருகில் போகிறாங்க. அவங்கள்ட்ட கனிவாக பேசுகிறாங்க. மறுபடியும் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு அந்த இஸ்முல் ஆலம் என்ன எனக்கு வேண்டும் என்று. பெருமானார் இல்லை உனக்கு பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 3 தடவை கேட்டு பார்த்தாங்க, பெருமானார் சொல்லவே இல்லை. கடைசியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தனியாக ஒரு ஓரத்தில் போய் உட்கார்ந்து அல்லாஹ்விடம் துஆ கேட்குறாங்க. அல்லாஹும்ம இன்னி அதுஉக அல்லாஹ் வ அதுஉக ரஹ்மான் வ அதுஉக அல் பர்ர ரஹீம் வ அதுஉக பி அஸ்மாஇக்கல் ஹுஸ்னான்னு கேட்குறாங்க. இப்போ நபி அவங்க திரும்பி பார்த்து சொன்னாங்க, என்ற எந்த இஸ்முல் ஆலமை கேட்டீர்களோ
அது இந்த நீங்கள் கேட்டதில் வந்துருச்சுன்னா. இப்போ ஆயிஷா அவங்க கேட்டதில் ரஹ்மான் இருக்குது, ரஹீம் இருக்குது, பர் இருக்குது, எல்லா திருநாமத்தை கொண்டும் கேட்குறேன்னு சொன்னாங்க. இதில் தான் மகத்துவம் நிறைந்த இஸ்மு இருக்குதுன்ட்டாங்க. அப்படியானா அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிற போது எவ்வளவு அதிகமாக உங்களுக்கு அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் எது தெரியுமோ அந்த திருநாமங்களை அதிகமாக சொல்லுங்கள். அல்லாஹ்விடத்தில் அந்த துவாக்கள் உடனடியாக கபூலாகும். ஆக இது துவாவுடைய மாதம். அதே போல தான் இந்த மாதத்தில் அதிகமாக திக்ரு தஸ்பீஹ் செய்கிறது. தஸ்பீஹில் உயர்ந்தது என்ன? சுப்ஹானக் அல்லாஹும்ம. அல்லாஹ்வுடைய அர்ஷை 8 வானவர்கள் சுமக்கிறாங்க. 8 வானவர்கள் சுமக்கிறாங்க. அந்த 8 வானவர்களில் 4 வானவர்களுடைய தஸ்பீஹ் அல்லாஹ்வே சொல்கிறான். அல்லதீன யஹ்மிலூன அல் அர்ஷ வமன் ஹவுலஹு யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம். அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமக்குகிற வானவர்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த 8 வானவர்களில் 4 பேருடைய தஸ்பீஹ் என்னன்னு சொன்னால் சுப்ஹானக் அல்லாஹும்ம வ பிஹம்திக் லக்கல் ஹம்து அலா ஹில்மிக பஅத இல்மிக. அவங்க அல்லாஹ் புகழ்றாங்க, யா அல்லாஹ் நீ தூயவன், உனக்கே புகழ் அனைத்தும். அடியார்கள் செய்கிற தவறை நீ கண்டுகொண்டும் கூட, அடியார்கள் செய்கிற தவறை நீ அறிந்தும் கூட நீ சகிப்புத்தன்மையோடு இருக்கிறாய். அல்லாஹ் எல்லா தவறையும் அறிகிறான். நம்முடைய எந்த தவறும் அவனுக்கு மறைந்ததல்ல. ஆனாலும் அவன் சகிப்புத்தன்மையோடு இருக்கிறான். இது அவங்களுடைய தஸ்பீஹ். இன்னொரு 4 மலக்குகள் தஸ்பீஹ் செய்கிறாங்க. சுப்ஹானக் அல்லாஹும்ம வ பிஹம்திக் லக்கல் ஹம்து அலா அஃப்விக பஅத குத்ரத்திக. யா அல்லாஹ் உனக்கு தண்டிக்க சக்தி இருக்குது, ஆனால் நீ மன்னிக்கிறாய். ஆக மலக்குமார்கள் அதிகமாக செய்யக்கூடிய தஸ்பீஹ் இந்த சுப்ஹானக்கங்கிற வார்த்தை தான். அதில் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க வீட்டுக்கு பெருமானார் ஒரு நாள் காலையில் போகிறாங்க. சஃபியா அவர்கள் தொழுதுட்டு உட்கார்ந்த இடத்துல தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு பகலில் ரொம்ப நேரம் பல வேலைகளை முடித்து விட்டு மறுபடியும் சஃபியா வீட்டுக்கு போகிறாங்க. சஃபியா தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு கேட்டாங்க, இன்னுமே நீ உன்னுடைய அமல்களை முடிக்கலையான்னு கேட்குறாங்க. அப்போ தான் சொன்னாங்க, நீ காலையிலிருந்து இவ்வளவு நேரம் தஸ்பீஹ் செஞ்சிட்டு இருக்கிறதுக்கு இனிமே பகல் முழுக்க நீ தஸ்பீஹ் செஞ்சாலுமே கூட அது எல்லாவற்றையும் ஒரு 4 கலிமாத்துகள், இந்த 4 வார்த்தைகளை சொன்னால் நாள் முழுக்க அமல் செஞ்சதாக ஆகி போயிடும். அதுக்கு நிகராக எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு தஸ்பீஹ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சில வார்த்தைகள் லேசான வார்த்தை, எண்ணிலடங்காத நன்மை. இதை சொல்லிட்டு போ, நீ எதுக்காக போ தஸ்பீஹ் எவ்வளோ எண்ணிட்டு இருக்கேன்னாங்க. சொல்லி கொடுத்தாங்க. யா ரசூலுல்லாஹ் சொல்லுங்கன்னு சொன்ன போது சுப்ஹான் அல்லாஹி அதத ஹல்கிக் இல்லையா? நம்ம சுப்ஹான் அல்லாஹ் 100 தடவை, 200 தடவை, 300 தடவை, 400 தடவை, எத்தனை தடவை என்ன நம்மளால் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஓத முடியும்? இந்த ஒரு வார்த்தையை பாருங்க, சுப்ஹான் அல்லாஹி அதத ஹல்கிக், உன்னுடைய படைப்புகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு நான் உன்னை துதிக்கிறேன். நான் இப்படி ஓதுன்னாங்க. அல்லாஹ்வுடைய படைப்புகளுடைய எண்ணிக்கை யாருக்காவது தெரியுமா? அல்லாஹ்வுடைய படைப்புகளுடைய எண்ணிக்கையை தான் எண்ணி முடிக்க முடியுமா? சுப்ஹான் அல்லாஹ். மனுஷன் யாருக்குமே ஆற்றல் இல்லை. இந்த பிரபஞ்சத்தினுடைய சிறிய பெரிய படைப்புகள் அத்தனை எண்ணக்கூடிய சக்தி அல்லாஹ்வை தவிர யாருக்கும் இல்லை. அப்போ எத்தனை தடவை நாம தஸ்பீஹ் செஞ்சாலும் ஒரு லிமிட்டை தாண்ட முடியாது. இந்த வார்த்தையை சொன்னா இதுல எத்தனை 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 பாருங்க, எத்தனை பூஜ்ஜியம் போட முடியாது. சுப்ஹான் அல்லாஹி அதத ஹல்கிக், யா அல்லாஹ் உன்னுடைய படைப்புகளுடைய எண்ணிக்கை எவ்வளவோ அவ்வளவு உன்னை புகழுகிறேன்னு சொன்னான். இப்படி சொல்லு. அடுத்து சொல்லி கொடு, சுப்ஹான் அல்லாஹி ஜினத அர்ஷிக், உன்னுடைய அரிசனுடைய எடை, அரிசனுடைய கணம் எவ்வளவோ அந்த அளவுக்கு உன்னை புகழுகிறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய அரிசுடைய கணம் எவ்வளவு? அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஆக பிரம்மாண்டமான படைப்பு அரிசு, அதற்கு அடுத்து குர்சி இல்லையா? ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஆயத்துல் குர்சியில் வருது இல்லையா, அல்லாஹ்வுடைய அரிசு குர்சியை பற்றியும் வருது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய குர்சி எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்புனா அந்த குர்சிங்கிற அது அல்லாஹ்வுடைய கால் வைக்கிற இடம் தான் குர்சி. அரிசிலிருந்து அல்லாஹ் கால் வைக்கிற இடம் தான் குர்சி. அந்த குர்சி எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்புனா இந்த 7 வானம் 7 பூமியோடு அல்லாஹ்வுடைய குர்சியை நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னு சொன்னால் இந்த 7 வானமும் 7 பூமியும் பாலைவனத்தில் வீசப்பட்ட ஒரு சின்ன வளையத்தை போலன்னு சொன்னாங்க. இது குர்சி அவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு. பிறகு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய குர்சியோடு நீங்கள் அரிசை ஒப்பிட்டீங்கன்னு சொன்னால் அரிசி எவ்வளோ பிரம்மாண்டமான படைப்புனா அரிசிக்கு முன்னால் குர்சிங்கிறது ஒரு சின்ன வளையத்தை போலன்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் அல்லாஹ்வுடைய அரிசனுடைய எடை எவ்வளவு,
யாருமே கணிக்க முடியாது. சுப்ஹானல்லாஹி ஸினத அர்ஷிக், உன்னுடைய அர்ஷினுடைய எடை எவ்வளவோ அவ்வளவு உன்னை துதிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப இது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. இப்படி துதிச்சா போதும், ஏகப்பட்ட நன்மை. அடுத்து சொன்னாங்க சுப்ஹானல்லாஹி ரிதா நஃப்ஸிக், யா அல்லாஹ் நீ எவ்வளவு பொருந்தி கொள்கிறாயோ அவ்வளவு உன்னை துதிக்கிறேன். அல்லாஹ்வுடைய பொருத்தம் மனிதர்கள்ல அல்லாஹ் எத்தனை லட்சம் பேரை பொருந்தி கொண்டான், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு ஆளான படைப்புகள் எத்தனை யாருக்குமே தெரியாது, என்ன முடியாது. இந்த கலிமாவை சொன்னா அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட படைப்பினங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு யா அல்லாஹ் உன்னை துதிக்கிறேன்னு அர்த்தம். சுப்ஹானல்லாஹி மிதாத கலிமாத்திக், யா அல்லாஹ் உன்னுடைய கலிமாத்துகளை எழுதுகின்ற அந்த மை அளவுக்கு உன்னை துதிக்கிறேன்னு சொல்லுன்னு சொன்னான். அல்லாஹ்வுடைய கலிமாத்துகளை 7 கடலை மையாக்கி, 7 கடல்களை மையாக்கி, உலகத்தில் உள்ள மரங்களை எல்லாம் பேனாவாக்கி அல்லாஹ்வுடைய கலிமாத்துகளை எழுதினாலும் இந்த மை தீந்து போயிடும்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சொல்ல வந்தது என்ன, சுருக்கமான தஸ்பீஹுகள், இந்த மாதிரி பெருமானார் சொல்லி கொடுத்த தஸ்பீஹாத்துகள் நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியவை. இந்த மாதம் அதற்குரிய மாதம்தான். எனவே அருமையானவர்களே, காலங்களை நேரங்களை வீணாக்காம அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தருகிற இந்த புனிதமான மாதங்களில் அமல்கள் செஞ்சோன்னு சொன்னால் ரமதானில் நிறைய நல்லறங்களுக்கான வாய்ப்புகள் அல்லாஹ் தருகிறான். இதோ ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு இரவும் வரவிருக்கிறது. இப்போ நிறைய சோசியல் மீடியாக்கள் வந்த பிறகு பல குழப்பங்கள், மக்களுடைய மனங்களில் சந்தேகங்கள். இந்த ஷாபானுடைய 15ஆம் இரவு குறித்து பல சர்ச்சைகளை சிலர் கிளப்பி விடுறாங்க. அதில் எந்த சிறப்பும் இல்லை. எதை பராத் இரவு என்று சொல்கிறோமோ எந்த சிறப்பும் அதுக்கு இல்லை, அது சம்பந்தமானவைகள் பலவீனமானவை, ஆதாரமற்றவை என்று குழப்புறாங்க. 2 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இந்த ஷபே பராத்துடைய இரவு குறித்து ஏறத்தாழ ஒரு 15 ஹதீஸுகள் இருக்குது. 15 ஹதீஸுகள். அந்த எல்லா ஹதீஸுகளுடைய கருத்தும் என்ன, பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இரவு. அந்த இரவில் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். ஒரு சிலருக்கு மன்னிப்பு இல்லை, அதையும் சொல்லிட்டாங்க. யாராருக்கு மன்னிப்பு கிடையாது என்று ஒரு பட்டியலிட்டிருக்கிறாங்க. இன்னாருக்கு மன்னிப்பு இல்லை. ஆக அந்த இரவு மன்னிக்கப்படுகிற இரவு. ஹதீஸ்களை ஆய்வாளர்களிடத்தில் ஒரு ஹதீஸ் ஏற்கப்படுவது, ஒரு ஹதீஸ் நிராகரிக்கப்படுவது, அதற்கான பல அடிப்படைகள் எல்லாம் இருக்கிறது. நான் இங்கே அதை விரிவாக சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. மொத்தத்தில் ஹதீஸ்களை ஆய்வாளர்கள் ஒரு கருத்தில் நிறைய ஹதீஸுகள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்வாங்க. அந்த அடிப்படையில் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இரவு, நிறைய நல்லோர்கள் எல்லாம் அந்த இரவின் அமல்களுக்குரிய இரவு என்பதை அழுத்தமாக சொல்லியிருக்கிறாங்க. எனவே அது புனிதமான ஒரு இரவு, பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இரவு என்பதில் சந்தேகமில்லை, பயன்படுத்தணும். ஆனால் மறுபக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த இரவுல இல்லாத சில பிதாத்துகளையும் சிலர் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த 2க்கும் மத்தியில் உண்மையை சொல்லக்கூடிய உலமாக்கள் தத்தளிக்க வேண்டியதாக இருக்குது. எங்கள் பொழப்புலாம் அப்படி தான். உண்மை என்ன, அது சிறப்புக்குரிய இரவு, சந்தேகமே இல்லை, சிறப்புக்குரிய இரவு. நான் அதே நேரத்தில் சிலர் இல்லாத சில பிதாத்துகளையும் உருவாக்கி வைக்கிறாங்க. ஒரு பக்கம் சில குழப்பவாதிகள் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஆதாரம்லாம் இல்லை, செய்யக்கூடாது, அப்படி சில பேர் குழப்புறான். இன்னொரு பக்கம் 100 ரக்காத் தொழுவு, 100 சூறா ஓது, 10 சூறா ஓதுன்ட்டு ஒரு கூட்டம். அப்படி எதுவுமே மார்க்கத்தில் சொல்லப்படலை. எந்த அமலையும் மார்க்கம் சொல்லாமல் நீங்களா தீர்மானிப்பது பிதாத். எந்த அமலை மார்க்கம் பொதுவாக சொல்லுது. பாவ மன்னிப்புக்கான இரவு, பாவ மன்னிப்புக்கான இரவுனா அந்த இரவுல குர்ஆன் ஓதி பாவ மன்னிப்பு தேடுங்க. யாருக்கு எத்தனை ரக்காத் தொழுது பாவ மன்னிப்பு தேட முடியுமோ தொழுது தேடுங்க. திக்ர் செய்து பாவ மன்னிப்பு தேட முடிந்தால் திக்ர் செய்யுங்க. அமல்கள் பொதுவானது, எந்த அமலையும் செய்யுங்க. ஆனால் இவ்வளவு என்று வரையறுப்பதற்கு நபி சொல்லியிருக்கணும், பெருமானார் சொல்லியிருக்கணும். அவங்க சொன்னாதான் அது மார்க்கம். அவங்க சொல்லாமல் நம்மளா வரையறுத்து இவ்வளவு என்று நோட்டீஸ் போடுறது, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, அப்படி எதுவுமே இல்லை. அதனால் அந்த இரவு சிறப்பான இரவு தான், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதற்கான இரவு தான். அது பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்பதற்கு பலவிதமான ஹதீஸுகளும் இருக்குது. அந்த இரவில் வீட்டில் உள்ளவங்கள்ட்டையும் சொல்லி யாராருக்கு எத்தனை ரக்காத்துகள் எவ்வளோ தொழ முடியுமோ அது 2லிருந்து நீங்கள் 2 தொழுதாலும் சரிதான், 20 தொழுதாலும் சரிதான், எல்லா அமல்களும் செஞ்சு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க. இல்லாத புதுசாக எந்த அமலை உருவாக்குவது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது அல்ல. நாமளா உருவாக்கக்கூடிய பிதாத்துகள் எல்லாமே அல்லாஹ்ட்ட நிராகரிக்கத்தக்கது. ஒரு மதிப்பு நிறைந்த சிறப்பு வாய்ந்த இரவுல ஒரு பிதாத்தை செஞ்சு அல்லாஹ்ட்ட பாவி ஆகிடக்கூடாது. அதனால் இந்த விஷயத்தை புரிந்து கொள்வது அவசியம். நிறைய அப்படி என்ன செய்கிறாங்க, ஒரு காலத்தில்
ஷபை பராத்துடைய இரவில் சோறாக்கி போடுறது, அதை வணக்கமாலாம் கருதுனா நிறைய விதத்தில் இருந்திருக்குது. மார்க்க விளக்கங்கள் தெரிய தெரிய அல்லாஹ்வுடைய கிருபையால் உண்மை சொல்லக்கூடிய பல்வேறு சத்திய உலமாக்கள் சொல்ல சொல்ல பல விதத்துகள் ஒளிஞ்சு போச்சு. அதனால் எந்த அமலையும் குறிப்பாக்காம அந்த இரவை வீணாக்காதீங்க. கூட்டு அமல்களை பொதுவாக நம்முடைய பெரியார்கள் விரும்புறதில்ல. ஏன்னா இந்த கூட்டு அமல்களால் என்ன ஆகுது, அந்த இரவில் அரட்டடிக்கிறது அதிகம், அந்த இரவில் வீண் பேச்சு அதிகம். தனித்தனி அமல்கள் தான் செய்யணும். அவங்கவுங்க இன்ஃபராதியாக அவரவர் தனித்தனியாக செய்யக்கூடியதை தான் மார்க்க விரும்புவதை தவிர நஃபிலான வணக்கங்களை கூட்டாக செய்கிறத மார்க்கம் ஒருபோதும் விரும்பாது. அதனால தான் நாம் சுருக்கமாக பயான் செஞ்சு சுருக்கமாகலாம் நம்ம முடிக்கிறதுக்கு என்ன காரணம் அதுதான். இல்லைன்னா ஆரம்பத்தில் இங்கே நான் வரும்போதெல்லாம் சீக்கிரம் முடித்ததுக்கே பெரிய பிரச்சனை ஆகும். ஏன்னா அப்போல்லாம் 2-2:30 மணி வரைக்கும் உட்கார்ந்தாதான் ஷபை பராத்தை உயிர்ப்பித்ததாக அர்த்தம். அப்போ தான் அந்த இரவு முழுசாக அப்படிலாம் மார்க்கத்தில் இல்லை. பயான் என்பது ஒரு அமலே கிடையாது. 2 மணி நேரம் பயானை கேட்டுக்கிறதுக்கு என்ன இருக்க போகுது, ஏதோ சுருக்கமான சில விஷயங்களை சொல்லி மக்கள் அவரவருக்கு தெரிந்த அமல்களை செஞ்சு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று சீக்கிரம் தூங்குறது, காலையில் தஹஜ்ஜுத் தொழுதா அது அதை விட புண்ணியம். அதனால் இந்த அடிப்படையில் இந்த ஷபை பராத்துடைய இரவை பெண்களுக்கும் அதனுடைய அகமியத்தை அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லுங்கள். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு அதிகமாக தேட சொல்லுங்கள். அது பாவ மன்னிப்புக்கான இரவாக இருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த ஷாபானுடைய எஞ்சிய நாட்களை அவன் பொருந்தி கொள்கிற அமல்கள் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. ரமலானை அமல்களோடு வரவேற்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ரமலானுடைய மாதத்திலே பரிபூர்ண உடல் ஆரோக்கியத்தை தந்து அவன் பொருந்தி கொள்கிற எல்லா நல்லறங்கள் செய்வதற்கான வாய்ப்பினை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.